ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் மாலா சுந்தர். இந்த வீக் சண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரான் சுக்கா ரெடி பண்ணியிருந்தேன். அதோட ரெசிபியை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் ப்ரானை அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவைக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணி உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் சீரகம், தோல் உரிச்ச பூண்டு ஒரு 5-6 பல் இடித்து சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட நம்ம அப்படியே நல்லா மேக்னேட் பண்ணி வச்சிடலாம். நீங்கள் இதை ஒரு 1/2 டே அளவுக்கு கூட நீங்கள் மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம். 1/2 டே கிட்ட மேக்னேட் பண்ணிங்கன்னா நல்லா நம்ம போட்ட மசாலாஸ் எல்லாமே அந்த ப்ரான்குள்ளே இறங்கியிருக்கும். நான் பார்த்திங்கன்னா 300 கிராம் பச்சரிசி எடுத்திருக்கேன். இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு தான் பார்த்திங்கன்னா ப்ரான் சுக்கா 1 பாட் ரசம் ரைஸ் பண்ண போகிறேன். 300 கிராம் பச்சரிசிக்கு ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது ஒரு 20 நிமிஷம் கிட்ட வாட்டரில் சோக் ஆனால் போதும். இந்த 1 பாட் ரசம் ரைஸ்க்கு தேவையான புளியவும் ஊற வச்சாச்சு. இப்போ இந்த ரசம் ரைஸ் பண்ணுறதுக்கு தேவையான மிளகு, சீரகம், பூண்டு இது எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ரசம்லாம் பண்ணும்போது எந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுப்போமோ அதே மாதிரியே தான் பார்த்திங்கன்னா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த ரசம் ரைஸ் பண்ணுறதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எடுத்திருக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா 1 மீடியம் சைஸில் இருக்கக்கூடியது, தக்காளி 2 எடுத்திருக்கேன். வெங்காயம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். குக்கரில் ஒரு 3 டீஸ்பூன் கிட்ட கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிட்டேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 காய்ந்த மிளகாயை சேர்த்து அதை நல்லா சாத்தே பண்ணிக்கணும் ஆயில்லையே. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயமும் சேர்த்து இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும், அது வரைக்கும் நல்லா சாத்தே பண்ணிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா சாத்தே ஆயிடுச்சு. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து நல்லா சாத்தே பண்ணிக்கிறேன். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா சாத்தே பண்ணிக்கிறேன். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா சாத்தே ஆயிடுச்சு. இப்போ இதில் மிளகு, சீரகம், பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 3 செகண்ட் ஆயிலில் சாத்தே பண்ணால் போதும். இப்போ இதில் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். 1 பாட் ரசம் ரைஸ்னாவே சாதம் பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வரணும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணியோட அளவை அதிகப்படுத்திக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா 1 கப் அரிசி எடுத்திருந்தேன், 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொதிக்க ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி நுர கட்டும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நுர கட்டுற ஸ்டேஜில் இதில் அரிசி சேர்த்தா போதும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நல்லா நுர கட்டி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி, பருப்பு இது ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்தோன்னா நல்லா குழைவாக வந்துடும். கடாயில் பார்த்தீங்கன்னா ப்ரான் சுக்கா பண்ணுறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன்.
இந்த ப்ரான் சுக்கா பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஈஸி. எந்த ஒரு மசாலாவும் நம்ம திரும்பவும் ஆட் பண்ண போகிறதே கிடையாது. ஆல்ரெடி நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்த அந்த இறாலை அப்படியே டைரெக்டாக எடுத்து இந்த ஆயிலில் சேர்த்துக்கணும். மேலே பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காய்ந்த மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு 2 காய்ந்த மிளகாயை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆயிலில் படுற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். ப்ரான் பார்த்திங்கன்னா மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் தான் குக் பண்ணேன். அதில் இருந்த தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வெளியில் வந்துருச்சு. ப்ரான்லாம் குக் பண்ணும்போது அதிலிருந்தே பார்த்திங்கன்னா தண்ணி விடும். ஸோ அந்த மாதிரி தண்ணி வந்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த டிஷ் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சுக்கா தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இதிலிருந்து வெளியில் வந்த தண்ணியிலே பார்த்திங்கன்னா இந்த ப்ரான் வந்து நல்லா குக் ஆயிரும். அதே சமயத்தில் அந்த தண்ணியும் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆயிரும். இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட பெப்பர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட குக் பண்ணி எடுத்தோன்னா இறால் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். அதில் இருக்க தண்ணியுமே பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆயிரும். இப்போ இந்த ப்ரான் சுக்கா பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிட்டு நம்ம சேர்த்த மசாலாஸ் எல்லாமே அந்த ப்ரானுக்கு மேலே நல்லா கோட் ஆகிருக்கு. அதே சமயத்தில் ப்ரானும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த ப்ரான்லேருந்து பாப்பாவுக்கு ஒரு கப்பில் கொஞ்சமாக எடுத்து வச்சிடுறேன். எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் காரமாக வந்து வேணும். அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட தனி மிளகாய் தூள் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கிட்ட சாத்தே பண்ணோன்னா மிளகாய் தூளோட பச்சை வாசனைலாம் போயிட்டு ப்ரானுமே பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகி வந்துடும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சூப்பர் அண்ட் டேஸ்டியான காரசாரமான ப்ரான் சுக்கா எனக்கும் ஹஸ்பண்டுக்குமே பார்த்திங்கன்னா ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இந்த ப்ரான் சுக்கா ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருந்தது. நம்ம ஃபஸ்ட்டு மசாலாஸை மேக்னேட் பண்ணி வைக்கிறதோடு சரி, நடுவில் எந்த ஒரு மசாலாவும் பெருசாக ஆட் பண்ண போகிறதே கிடையாது. எக்ஸப்ட் கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பர், இதை மட்டும்தான் சேர்ப்போம். 1 பாட் ரசம் ரைஸுமே பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த ஒரு சில் கிளைமேட்டுக்கு ரசம் சாதம் வித் ப்ரான் சுக்கா இந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவும் அல்டிமேட்டாக இருந்தது. அதுவும் ரசம் சாதம்லாம் நார்மலாக இந்த ரெய்னி சீசன்லலாம் சாப்பிடும்போது ரசம் சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா கிளைமேட்டே கொஞ்சம் ரெய்னியாக பனி இந்த மாதிரி தான் வந்து சில்னஸாக போயிட்டு சைட் டிஷ் இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் 2 காம்பினேஷன் ரசம் ரைஸ் இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சுக்கா இந்த 2 காம்பினேஷனோட சாப்பிடும்போது சூப்பராக இருந்ததுன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ரீசெண்டாக ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒமிச்செஃப் பிராண்ட்லேருந்து ஒரு ட்ரைப்ளை ஊக் 2 லிட்டர் கெப்பாசிட்டியில் வந்து வாங்கியிருந்தேன். என்னோட ரொம்ப நாள் ஆசை பார்த்தீங்கன்னா ஊக் டைப்பில் ஒரு ட்ரைப்ளை பேன் வந்து வாங்கணும் அப்படிங்கிறது தான். நான் வந்து ஆஃபருக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒமிச்செஃப்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்பவும் ஃபெமிலியரான ஒரு பிராண்டு. இந்த பிராண்ட்லலாம் வந்து ஆஃபர் கொடுக்குறதே ரொம்பவும் அதிசயம். இப்போ வர ஆஃபரில் தான் வந்து இந்த ஊக்கெலாம் போயிட்டுருக்கு. நான் பார்த்தீங்கன்னா இதை 1308 ருபீஸ்க்கு வாங்கினேன். நார்மலாக இதோட ப்ரைஸ்லாம் வந்து ஆஃபர் இல்லாத டைமில் 3000 அபோவ். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் இன்னுமுமே கூட கம்மியாக இருக்குது. இப்போ இந்த ஊக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1285 ருபீஸு. இந்த ட்ரைப்ளை ஊக் பார்த்தீங்கன்னா வித் லிட்டோட உங்களுக்கு வருது. இதோட லிட்டு பார்த்தீங்கன்னா அவுட்டர் சைடு இன்னர் சைடு 2 சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா கிளாஸி ஃபினிஷில் தான் வருது. இதோட ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டைப்பில் இல்லாமல் இந்த மாதிரி ரிவிட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஊக்குமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெயிட்டு. உள்ளே பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷில் நல்ல டீப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நார்மல் பேன் அப்படின்னு சொல்லாமல் ஏன் ஊக் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கடாய் மாதிரி நல்லா டீப்பாக இருக்கும். அவுட்டர் சைடில் பார்த்திங்கன்னா கிளாஸி ஃபினிஷு, பாட்டமில் வந்து மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இதில் வரக்கூடிய ஹேண்டில் பார்த்திங்கன்னா நல்ல நீளமாக கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் அந்த ஹேண்டிலுக்குமே வந்து ரிவிட் தான் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வருது.
இந்த லிட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த குக்வேரில் பர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆகுது. ஒன்ஸ் நான் இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஹேண்டில் எந்த அளவுக்கு ஹீட்டு வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த குக்வேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வுட்டன் ஸ்பேச்சுலாவை ஃப்ரீயாக வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒமி செஃப் அப்படிங்கிற அவங்களோட பிராண்டை வந்து போட்டிருக்காங்க. இந்த ஒரு வுட்டன் ஸ்பேச்சுலாவுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு குவாலிட்டியில் இருக்குது. முக்கியமாக இந்த எண்டுலலாம் பார்த்தீங்கன்னா தோசை எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தின்னாகவும் நல்லா ஷார்ப்பாகவும் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த குக்வேர் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்குது. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.